ஹாஜிகள் நம்ம குடும்பத்தில் இருந்து பல பேர் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இருப்பாங்க. தூரத்து சொந்தமாக இருக்குமோ, பக்கத்தில் இருக்கமோ, இல்லை பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்களோ, இல்லை எங்கேயோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, அந்த சபைகளில் கலந்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக துவாக்கள் செய்யப்படுது என்று சொன்னால் அந்த துவாக்களை கலந்து கொள்ளுங்கள். அவர்களை சங்கை செய்யுங்கள். அவர்களை பார்த்து ஆசைப்படுங்கள். நம்மளும் இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகணும்னு சரி, முகஸ்துதிக்காக இல்லை. அவன் ஹஜ்ஜு செஞ்சுட்டான், இவன் ஹஜ்ஜு, அதுக்காக இல்லை. ஹஜ் என்பது நான் அல்லாஹ்விடத்துல சரண்டர் ஆயிட்டேன், அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நம்ம ஆக வேண்டும் என்பதற்காக அந்த ஆசை வரணும். இன்னும் சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நேரங்கள் கூட இப்படி ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்க என்று சொன்னால் நாம் அதை கண்டிப்பாக அதை வந்து நம்ம தலைநடன சமுதாயம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகிற ஒரு நபராக இருப்பார், உம்ராவுக்கு போகிற ஒரு நபராக இருப்பார், நம்ம எல்லாம் விட்டு சில நாட்கள் போகிறாரு. அவர் போகிறதுக்கான அந்த ஆடைக்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், கஃபனுக்கும் அந்த ஆடைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மையத்துக்கு மேலே நம்ம கஃபன் துணியை போத்துவோம், அவர் ஹயாத்தாக இருக்கும் போதே அவர் மேலே போட்டுப்பார், அவ்வளோதான். இப்படிப்பட்ட நிலையில் கிளம்புற ஒருத்தர்கிட்ட கூட முகம் கொடுத்து பேசாமல், ஏதோ ஒரு சண்டை, சின்ன சண்டையோ பெரிய சண்டையோ, அதை காரணமாக காமிச்சு அவர் போனேன் என்ன போலன்னா எனக்கு என்ன, நான்லாம் அவர்கிட்ட பேச மாட்டேன். சகோதரர்களே, இது இஸ்லாத்தினுடைய அடையாளம் கிடையாது. ஒரு முஸ்லீம் இப்படி இருக்க மாட்டார், ஒரு மூமின் இப்படி இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தராக நாம் இருக்கக்கூடாது சகோதரர்கள்.